On the 86th Jayanti Mahotsava of the ever-smiling Pujya Sri Jayendra Saraswati Shankaracharya Swami, the beacon of light who strode fearlessly for the benefit of the commoner, Sri Ram Kumar shares his personal experiences. अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि उदान्वहम् महादेवसुतं देवं भोगमोक्षप्रदायकं प्रत्यक्षं शङ्करं वन्दे श्रीजयेन्द्रं जगद्गुरुं பெரிவாருடைய அனுகிரகத்தினால அவா கூட இருந்து சேவை பண்ணக்கூடிய பாக்கியத்தை அவள் கொடுத்த அந்த பாக்கியத்தினாலையும் அநேக அனுபவங்கள் அவள் அனுகிரகம் பண்ணியிருக்கா. 1983 என்னுடைய தகப்பனார் தாயார் எல்லாம் குரூப்பாக பெரியவாளை தரிசனம் பண்ண போகும்போது காஞ்சிபுரத்தில் பாலபிரிவாவில் தான் பட்டத்துக்கு வந்திருந்தார். அப்போ முதல்ல நான் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கேன். அப்போ புது பெரியவா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தா. அப்போ 11 வயசு நம்ம அந்த சமயத்தில் ஒரு பெரிய பலகை போட்டுட்டு முன்னாடி உட்காந்துருந்தா. அங்கே போய் தரிசனம் பண்ண உடனே ஒரு கல்கண்டை வீசி போட்டால் எனக்கு இந்த பலகையில் அப்படி உருண்டு வந்தது. அந்த கல்கண்டை எடுத்துட்டேன். நான் அந்த அனுபவத்தினால இப்போ சொல்கிறது உண்டு. என்னென்னா, அவகிட்ட யார் போனாலும் அவளுக்கு ஒரு கல்கட்டை கொடுத்து தங்கிட்டு எடுத்துடுவாள். அந்த மாதிரி பெரியவாளுடைய ஒரு அனுகிரகம் அப்போ அந்த தரிசனத்தில் அப்போ பார்த்தது இருந்தது. பாலபிரிவா பட்டத்துக்கு புதுசாக வந்திருந்தா. அப்போ அவளை தரிசனம் பண்ணுறதே ரொம்ப சிரமம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. இங்கேருந்து மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கினா இந்த ஒரு மாடி ஏறி அந்த பக்கம் போயிட்டா. அப்போ தரிசனம் பண்ணது தான் அவளை. அப்புறம் நடுவில் திருப்பி போகக்கூடிய அவகாசம் எப்பவும் கிடைக்கல. 1992 எனக்கு ஒரு குரு கிடைச்சார். ஸ்ரீ கூத்தனூர் காசிநாதையர்னு ஒரு பெரிய மகான். அவள்லாம் பெரியவாளுடைய இருந்து பழகினவர். ஸ்ரீவித்யா உபாசகாள் ஆத்மானந்த மண்டலின்னு அவள் வச்சுட்டு ஒரு 75 பேருக்கு ஸ்ரீவித்யா மந்திரத்தை உபதேசம் பண்ணி நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதில் ஒரு ரொம்ப பெரிய அனுகிரகம் என்கிட்ட அவள் பகிர்ந்துட்டது என்னென்னா, பெரியவா அவர்தரம் அப்படின்னா புது பெரியவா அவர்தரம் அவகிட்ட போய் எனக்கு ஒரு மேரு வேணும் அப்படின்னு கேட்டுட்டாளாம். மேரு வேணும்னு சொன்ன உடனே அவள் அம்பாள் உபாசகாளாக இருந்ததுனால அந்த மந்திரோபதேசமும் வேணும்னு கேட்டதுனால பெரியவா பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. அப்போ பெரியவா என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மேருவோட தத்துவங்களை எல்லாமே அவள் தயார் பண்ணும்போது சொன்னால் சில பேர் வியாபாரமாக பண்ணிடுவான்னு சொல்லி ஒரு முஸ்லீம் இந்த குவாட்ஸ் கிறிஸ்டல் தயார் பண்ணக்கூடிய முஸ்லீம் ஒருத்தனை வச்சு அவங்ககிட்ட இந்த தத்துவங்கள்லாம் சொல்லி கமலத்தலங்கள்லாம் போட சொல்லி அந்த 2 மேரு ஸ்படிக மேருவாக தயார் பண்ணியிருக்கா. ஸ்படிகத்தில் தயார் பண்ணியிருக்கா. அந்த ஸ்படிக மேருவை அதுக்கப்புறம் இவா வர சொல்லி இவா 2 பேருக்குமே தம்பதிகளாக அவளை வர சொல்லி அவகிட்ட கொடுத்து அனுகிரகம் பண்ணி அதை எப்படின்னா ஒரு சேப்பு வஸ்திரத்தில் வச்சு அதில் அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு அர்ச்சனை பண்ணி அதை அவள் மடியில் வச்சுருந்து அதை அப்போ அவள் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அந்த அனுகிரகத்துக்கு அப்புறம் அந்த மேல் எடுத்துட்டு பெரியவா எங்கேயோ உபன்யாசம் பண்ணிட்டு இருந்திருக்கா. வேதாந்தத்தை உபன்யாசம் பண்ணும்போது அவகிட்ட அது ராத்திரி 11 மணி அப்போ அவள் உபன்யாசம் நடக்கும்போது அப்போ அவகிட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே தானும் அவளுடைய மடியில் வச்சுட்டு அதை தடவி கொடுத்துட்டே 1 மணி வரைக்கும் உபன்யாசம் பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட மகானவர் அவர் ராமசுவாமி ஐயர் அப்படிங்கிறவருடைய புத்திரர். சத்திரபதிங்கிற ஒரு கிராமம் கூத்தனூர் பக்கத்தில் இருக்குது.
அவர் இன்னொரு அனுபவம் சொன்னார். அதுக்கப்புறம் 2-3 அனுபவங்கள் எனக்கு இருந்ததை நான் சொல்லிடுறேன். அவள் அப்போ வந்து பெரியவாகிட்ட போய் பிக்ஷாவந்தனம் பண்ணணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கும் போது அவருக்கு ரொம்ப தயக்கமாக. மாமி தான் பெரியவாகிட்ட பேசக்கூடிய தைரியத்தை வச்சுட்டு பேசுவாளாம். சரி பெரியவா கூப்பிட்டாளா, என்ன உன்னோட ஆம்பியா ஏதோ Can you please switch to English? We have a lot of audience that don't speak Tamil, and I'm getting many requests for you to please switch to English. I'm really sorry. Thank you. சாரி, இது இந்த தமிழில் சொல்லக்கூடிய சுவாரஸ்யம் இங்கிலீஷில் என்னால் சொல்ல முடியாது. But I will try and manage a little bit of English in whatever I am saying. But I would like to, because these are all Periva's words, and I don't think English will probably articulate the same. But I will try. So Periva வந்து பெரியவா கிட்ட போய் மாமி கேட்டிருக்கா. ஸோ ஷி வெண்ட் அண்ட் ஆஸ்க்ட் பெரியவா this is asked him. Periva has asked that mommy, what does your husband want to do? Why is he standing there? அப்போ பெரியவா கேட்டபோது இவா சொன்னானா, இல்லை அவருக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணணும்னு ஆசை, பட் தி மடம் ஹேஸ் அ பர்டிகுலர் amount that needs to be paid and we don't have that money. So Periva said, since லக்ஷம் பிராமணம் போஜனம் பண்ணினவனோட பையன், that means his father, that is the same, he also attained sannyasa, Ramananda Saraswati nu peru. So he had actually given food for 1 lakh Brahmins. So he quoted that point and said, லக்ஷ பிராமணனுக்கு போஜனம் பண்ணினவனோட பையன் எனக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணுறேன்னு சொல்கிறான், அதனால நாளைக்கு வேற யாரோட விஷயம் கிடையாது, உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ அதை மடத்தில் கட்டி நாளைக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணுங்கன்னு சொன்னாலாம். So he called him and said that, you pay whatever money that you have, and then tomorrow your Bhikshavanam will happen. So he called the authorities and said, லக்ஷம் பிராமணம் போஜனம் பண்ணவனோட பையன் எனக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணுறேங்கிறான், நாளைக்கு வேற எந்த பிக்ஷாவந்தனம் இருக்கக்கூடாது, அவனை தவிர்த்து அப்படின்னு உத்தரவு போட்டு they kind of blessed the couple. So that is, he is the same person who happened to also be my guru. So I kind of learned, Sri Mahalingam Padigal said in his in his words that somebody who actually teaches you how to live life is also a guru. So that was the first guru that I kind of got. So he taught me each and every aspect of life as to how it has to be lived. He would not allow me to even make phone calls to him, because that time it was STD calls. So he will say, you cannot spend your father's money towards spirituality or anything. So you have to write postcards. So that's how this entire interaction with him started. Periva has blessed me with a lot of things, including the service to Periva and Bala Periva. I would like to kind of quote the experience that in 1994, when Periva's Shatamanotsavam was happening, the Ananda Vigadam magazine released the Daivathin Kural in Arulurai. So 48 pages of Arulurai was getting released out of sheer interest to see the photos of the Lord Parameshwaran, that is the Mahaperiva and Periva and Balaperiva. I kind of subscribed to that books, because the kind of experiences that the Guru had shared with me, I wanted to have their pictures. So I never knew how to read or write Tamil. So I subscribed to those books. So the 50th book, when that series came, I kind of opened that book and actually I started reading it. So Periva gave me the language of Tamil, and I kind of read the entire Daivathin Kural from there on. So such is the karuna of the acharyas of Kanchi Kamakotti Peetham. I
not asked for more, that Sri Mahapariva gave an opportunity to serve Periva and Balapariva in very close quarters. Though my earlier generations or my forefathers had no affinity to the Matam, like Sri Chandrasekhar's Parambara or Ganeshgana Patil and Mahalinganga Patil's thing, I can definitely quote the Sri Chakra Rajasamhasaneswari's 2 lines. The உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டிச் செய்தாய் is something that I can quote. Sorry that I'm being a little emotional in this entire thing, but that is the connect with the Periva. So I kind of, he took me into his, or both the acharyas took me into their arms and gave me abundant opportunity to kind of serve them. Periva kind of treated me as somebody like his own, and has blessed our family. So a lot of blessings have actually come in, so I cannot quote all of them, or I am made to quote all of them, but I can kind of say that Periva has given us enough to kind of, I can't ask for more. So some of the experiences that I've had with him are very unique. Periva, when he was in Bangalore, in one of the offices, Balakrishnan and myself were staying there and there was nobody else. So Periva said, I kind of always went and asked Periva, பெரியவாவுடைய ஜீவன சரித்திரத்தை பெரியவாடே சொல்லணும், பெரியவா வாயால் கேட்கணும் அப்படின்ட்டு. அவள் சொல்ல, நீ என்ன விடமாட்டியா அப்படின்னா, இல்லை விடமாட்டேன் பெரியவா, பெரியவா சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு. பெரியவா கிட்ட சொன்ன உடனே ஒரு நாள் ஆச்சு. 2வது நாள், சரி இப்போ பாரு நான் நெத்தி கேட்டுக்கிறேன், நீ என்ன வச்சுருக்க கையில், ஏதாவது ரெக்கார்டர் ஏதாவது வச்சுருக்கியா அப்படின்னா. எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன் பெரியவா, ஐ காட் எவ்ரிதிங் ரெடி, ஐ வில் வாண்ட் டு record it. So he kind of for 4 days, kind of starting from Adi Shankara up to up to date, kind of gave his own life history, recorded that entire thing. During the course, he used to say lot of experiences were shared. One of the unique experiences was while Mahapariva and he were traveling to a particular place, from one place to another place, there was a railway crossing and the gate was kind of put. Mahapariva used to travel in the Pallak and Gurupariva used to travel on the elephant. So because the railway crossing was put, the people who were carrying that mena kept it down, but Gurupariva was still on the elephant. And railway gate got opened and then they went to the next place. Immediately after going to that place, Periva called Gurupariva and told him, it seems, that day parra enna mena ukandirundha keela irakita, ana unakku gajakesari yogam nee aana meliye ukandirundha appadina. So these kind of instances, personal instances, his and Periva's interactions, I mean lots of them he has actually told. The first thing that myself and my wife, when we immediately got married, we wanted to kind of do something for the Tripura Sundari. When that thought came, and I told my wife, and she said, let's do it. So we kind of searched, many stores in Bangalore. There was an amount that was fixated in my mind, that was 36,000 rupees should be the value of that offering. I don't know why, but then that was it. And so we kind of searched a lot of stores, then finally went into a store near Kasturba Road where it was, the Jewelry Bargain was there, and I kind of saw a particular chain. I liked it immediately and I asked her, so she said we'll buy it, and then we got it. We immediately took that, and then that was Navaratri, the one day prior to Saraswati Puja. So we went to Kanchipuram. We went and had Periva's darshan. He was unwell, a little unwell.
the moment I showed this entire thing that this was going to be offered to Ambal, he said, I don't know whether I will be giving darshan tomorrow or not, but you ensure that this is given to Balapariva and then the Samarpanam happens. So then, and blessed us with the prasadam, and then we went to Balapariva, the Navavarana Puja and other things went on, and then finally there was always a homa that happens during Navaratri. So the homa happened, and then I presented it to Balapariva. So he asked, what is it? Then I said, this is அம்பாளுக்கு சமர்ப்பணம்னு. உடனே அங்கே இருக்கிறவரை கூப்பிட்டு இது நாளைக்கு அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கு காத்தால பூஜைக்கு வந்து அவள் உட்காண்ட உடனே யார்கிட்ட முந்தின நாட்டு ராத்திரி சொன்னாலோ அவகிட்ட நாங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறதுனால அங்கே பேச முடியாததுனால கையில் சங்கியம் பண்ணி அவகிட்ட காமிச்சா அவருக்கு புரியல. அப்புறம் நாங்கள் உட்காந்துருக்கிறத காமிச்சுட்டு அவர்கிட்ட திருப்பி சொன்னான். So he kind of understood and then bought that chain. Balapariva took that chain, put it on the Tripura Sundari before the Abhishekam started. And then subsequently, because the day was Saraswati Puja, the Avarana Samarpanam, the mantram that comes, this same Avaranam was put on the goddess Saraswati also. So I am just trying to kind of explain the kind of karuna of the Acharyas. During the Yatra in 2009 and 10, which Sri Chandrasekhar and Ganesh Nabal have been part of, that Yatra of the 75th year, there were a lot of rains, and we kind of detoured from Bangalore to Shimoga, and we were in Vasahalli that time. At that time, there was a lot of pressure to actually curtail the Yatra and then come back. So I was not for it. So then everybody was talking about it, and then Periva called me, இவாள்லாம் யாத்திரை வேண்டான்னு சொல்கிறா, என்ன பண்ணணும்னு. நான் யாத்திரை பண்ணி தான் ஆகணும்னு சொன்னேன். நான் என்னடா எல்லா இடத்துலையும் மழை வந்துட்டுருக்கு, வெள்ளம் வந்துட்டுருக்கு, நீ பாட்டுக்கு யாத்திரை பண்ணணும்னு சொல்கிறியே, பெரியவா மழையை நிறுத்துங்கோ அப்படின்னேன். எல்லாரும் தண்ணி இல்லைன்னு கஷ்டப்படுறா, நீ மழையை நிறுத்துன்னு சொல்கிறியே, அது எப்படி நியாயம் ஆகும் அப்படின்னேன். யாருக்கு ஜலம் வேணுங்கிறாளோ அவளுக்கு ஜலம் கொடுங்கோ, எனக்கு யாத்திரை வேணும், யாத்திரை பண்ணியாகும், எனக்கு யாத்திரை கொடுங்கோ சிரிச்சுண்டா. From there on, every place that we went, 2 days prior, the rain would stop, the yatra will happen, and the rain will start. We completed the 15-day yatra very peacefully. In Swarnavalli, when Periva was there, after the Bhiksha, there was a person who came, known to me. So I was standing and then Periva was sitting, and that person came and asked me, "Hey, why you look very worried?" என்ன கணவத்தில் கேட்டார். ரொம்ப கவலையாக இருக்கே நீங்கள் அப்படின்னு. நான் பதில் சொல்லலை. பெரியவா உடனே அவருக்கு பதில் சொன்னான். சுவாமிகளை காஞ்சிபுரத்துலேருந்து அழைச்சிட்டு வந்துட்டான், எல்லா இடத்துலையும் மழையாக இருக்குது, திருப்பி கொண்டு போய் பத்திரமா சேர்த்தணும்னு அவனுக்கு கவலை அப்படின்னா. அதனால் பெரியவாளுடைய அனுகிரகம் அவகிட்ட கூட பண்ணக்கூடிய இந்த காரியங்கள் நிறைய அனுகிரகங்கள் அவளை சொல்லி மாளாது. இப்போ நாங்கள்லாம் ஒரு குடும்பமாக இருந்து பெரியவா இன்னைக்கு அவளுடைய இந்த இங்கிலீஷ் தேதிப்படி இன்னைக்கு இந்த 4 வார்த்தை பேசுறதுக்கு கொடுத்துருக்காருன்னா அவளுடைய ஸ்மரணையிலேயே இருந்துட்டு. முந்தா நாள் ஒரு சொப்பனம் வந்தது. கணேசன் அவர்களும் சொன்னார், சந்திரசேகர் அவர்களும் சொன்னார், பெரியவாளுடைய பட்டத்துக்கு வந்தபோது என்ன இருந்ததுன்னு. பெரியவா அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கா. அந்த சொப்பனத்தில் பெரியவா பட்டத்துக்கு புதுசாக வந்திருக்கா, அவளை பக்கத்தில் உட்காந்து வச்சுருக்கா. இப்போ சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம், அம்பாள் என்கிட்ட வந்து சொன்னான், காமாட்சி உனக்கு நான் தான் சிஷியாக வரப்போகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா. இதோ நீங்கள்லாம் பாருங்கோ, இங்கே உட்காந்துருக்கிறவர் அந்த அம்பாள் தான் அப்படின்னு காமிக்கிறார். அப்போ தரிசனம் எப்படி கிடைக்கிறதுனா, அந்த அம்பாளும் பெரியவாளும் மாறி மாறி கிடைக்கிறது அந்த சொப்பனத்தில். அதனால் பெரியவாளுடைய அனுகிரகம், பெரியவாளுடைய பரிபூர்ண கட்டாட்சம், இப்போ இருக்கக்கூடிய பெரியவாளுடைய அனுகிரகங்கள், இது எல்லாம் தான் நம்மளை இந்த காரியங்கள்லாம் பண்ண வைக்கிறது. அவளுடைய ஸ்மரணையே சதா இருந்து இன்னும் அநேக அனுபவங்கள் இருக்குது. இந்த சமயம் கொடுத்துருக்கிற இந்த சமயத்தில் ஏதோ 2-3 அவளுடைய அனுபவத்தை சொல்லணுங்கிறதுக்காக இதை எடுத்துகிட்டு இருக்கோம். இருள் நீக்கில் இந்த கடைசியாக ஒன்றே ஒன்று மாற்றி சொல்லி முடிச்சுட்றேன்.
அவளுடைய இந்த ஜனன தினம், இந்த 18 ஜூலை 1935 அவள் பிறந்த தினத்தை அன்னைக்கே இருணிக்கிற ஒரு நாள் வந்திருக்கா. அப்போ அதுக்கு முன்னின் நாள் மன்னார்குடி பிரிவாகத்தில் இருந்தா. சந்திரசேகர் அவர்களும் கூட இருந்தா. அவள் ஆற்றுலையும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் போயிருந்தோம் அந்த ஊருக்கு. அவள் எப்போ இருணிக்கில அந்த நாளைக்கு இருக்க போகிறாளோ அவள் கூட அங்கே இருக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு சங்கல்பத்தினாலேயே கூட நாங்கள் போயிருந்தோம். அதை எங்களுக்கு அனுகிரகம் பண்ணா. மன்னார்குடி பிரிவாகத்தில் போய் காலங்காத்தால தரிசனம் பண்ணினோம். சந்திரசேகரோடைய தர்மபத்னி ஸ்ரீ பாலா, என்னுடைய ஆத்துக்காரி 2 பேரும் பாதத்தில் கமல புஷ்பம் அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணினான். அதுக்கப்புறம் நிறைய பண்ணணும்னு அவளுக்கு தோணித்து. அதனால அங்கே எல்லாம் வாங்கிட்டு வந்து தானே உட்காந்து அங்கே பாத பூஜை பண்ணணும்னு சொல்லும் போது என்னோட பையனையும் பக்கத்தில் உட்காந்து வச்சுருந்து நேர நீ பண்ணுடான்னு சொல்லி அத்தனை கமலங்களையும் தன்னோட பாதத்தில் சேர்த்திண்டா. அங்கேருந்து அடுத்த நாள் நாங்கள் இருணிக்கு போனோம். அன்றைக்கி சாயந்தரமே போனோம். அங்கே அதிருத்திரம் நடந்துட்டு இருந்தது. அங்கே நான் இருக்கிறவாக்கிட்டெல்லாம் சொன்னேன், 18 ஜூலை பெரியவா இங்கே வரா, நீங்கள்லாம் என்ன பண்ண போகிற பெரியவாளுக்காகன்னு கேட்டேன். ஒன்றும் பிரத்யேகமாக நாங்கள் ஒன்றும் யோசனை பண்ணல அப்படின்னு சொன்னான். அப்போ சொன்னேன், நாளைக்கு பெரியவா இங்கே வரா, நீங்கள் எப்படியும் சாயந்தரம் உங்களுடைய யாகசாலையில் அர்ச்சனையெல்லாம் உண்டு, ருத்ர திருச்சதி உண்டு, அது பெரியவாளுக்கு அர்ப்பணமாக போட்டோமே அப்படின்னு சொன்னேன். அவள் பெரியவா ஏற்றுப்பாளான்னு கேட்டா. நான் சொன்னேன், புரஸ்காரமும் திரஸ்காரமும் பெரியவாளுடைய அதிகாரம், நீங்கள் பண்ணுறீங்களா பக்தியோடன்னு சொன்னால் தான் அதுக்கு தயார் பண்ணலாம் அப்படின்னேன். அப்போது தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருமுன்னிக்கில் வெள்ளி தட்டு, அது பாதத்தை வச்சுக்கிறதுக்கு வெள்ளி தட்டு கிடையாது. அந்த கிராமத்தில் தேடி தேடி 2 வெள்ளி தட்டு கிடச்சிது. அப்போ சொன்னேன், நான் 2 பாதத்துக்கும் 2 வெள்ளி தட்டு கிடச்சிருந்தேங்க. அதை எப்படி வைக்கிறது, பெரியவா 2 பாதத்தையும் வச்சுப்பாடா, ஒரு பாதத்துக்கு முடியாதா, இதெல்லாம் யோசனைகள். அங்கே இருக்கிறவாரெலாம் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தா. இதெல்லாம் நான் பெரியவா கிட்ட முன்கூட்டியே ஒன்றும் பேசியும் இருக்கலை. ஆனால் அங்கே வந்த உடனே எப்படி யுகாந்தர விஷயமாக இருந்தாலும் கிருஷ்ண பகவான் யாகசாலைக்கு வந்தபோது ரிஷிகள்லாம் எப்படி they all felt whatever the ecstatic feeling that they had. The entire Vedavidvans who were performing the Atirudram were blessed. Periva entered the Yagashala. We had not spoken a word. Periva sat in that particular asanam where he had. I put both the silver plates near his feet. He dragged each of them with his feet, one foot, and then put both the legs in the silver plates that were there. And there was Sri Ravi, who is no more now, who wanted to do the Archana directly. The Rudra Trishadi was performed, the Archana was performed. So we have very fond memories of spending time with Periva. Having been there in Iruniki, I request all of you to go and visit this Avatara Stalam. From where he came, Sri Mahadeva Sutam Devam that is the shlokam. So the same Vasudeva Sutam Devam Kamsa Chanura Mardanam Devaki Paramanandam Krishnam Vande Jugatgurum. This particular shlokam of on Periva was also blessed by him. So I am not a Sanskrit scholar or anything, but Mahadeva Sutam Devam Bhogamoksha Pradayakam Pratyaksham Shankaram Vande Sri Jayendram Jagatgurum was a blessing. Then Sri Ravana Sharma of Nerur corrected the grammar and the shlokam and gave it appropriately. But this is something that we have had. I request all of you to go to Iruniki. We have fond memories. These memories, and Periva is not in the Sthula Shariram now. In the Sukshma Shariram that he is there, he continues to bless us. We are all his family. We are all indebted to the Kamakoti Peetam. Whoever gets a chance in whatever time has to go and serve the acharyas of this lineage. They are Apara Karuna Murtis. With their blessings, all of us are definitely safe. Periva once in Kalavai told me, "They mala varunda, ana na rain kota irpen. வெயில் அடிக்கும், ஆனால் நான் கொடையாக இருப்பேன் அப்படின்னு வெயிலையும் மழையும் தாங்கிக்கலாம். ஆனால் நமக்கு கஷ்டமே வராத மாதிரி காப்பாற்றுவா. அப்பேற்பட்ட குருநாதாளுக்கு நம்ம எல்லாரும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரத்தை பண்ணி, இதுக்கு முன்னாடி பேசின மகாலிங்க கணப்பாட்டிகள், கணேச கணப்பாட்டில் எனக்கு குரு ஸ்தானத்தில் இருக்கிறவா, சந்திரசேகர் அவர்கள், அவள் ஆற்றுல எல்லாம் எனக்கு தாயார் தகப்பனார் ஸ்தானத்துலேயே இருந்து அவள் எல்லாரையும் எனக்கு கொடுத்துட்டா. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி கேட்டுருக்கேன், எல்லாருடைய பந்தத்தையும் அவள் கொடுத்து நாங்கள் கவலையே படுறதில்லை. எங்கள் ஆற்றுல கவலையே கிடையாது. அவள் இருக்கா, அவள் கூட இருக்கிறவா அத்தனை பேர் எங்களை ரட்சிச்சுட்டு இருக்காங்கிற நம்பிக்கையில் தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அதுக்கு சதா இருக்கும். எல்லாருக்கும்
இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கும் பெரியவா இன்னைக்கு இந்த ஒரு ஆக்ஞையை கொடுத்து இந்த ஒரு பேச்சு 4 வார்த்தை சொல்கிறதுக்கும் அவள் ஆக்ஞை கொடுத்ததுக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு அவகிட்ட எல்லாரும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. ராம் ராம்.